Welcome to Ubas Tech. Special TET exam ஓட English answer key பார்க்க போறோம். So first question, which of the following is the correct order of a good speech? ஒரு good speechக்கு எந்த ஆர்டரில் நம்ம ஸ்பீச் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சம்மரைஸ் தான் பண்ண சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதனுடைய சரியான பதில். இதில் மிஸ்டர் சானியல் அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு போர்ட்ஸ்லேருந்து இந்த இது வந்திருக்கு. அந்த டீ ஷாப்பில் இருக்கும்போது இந்த சானியல் என்ன பண்ணார், எந்த போயம் சொல்லிட்டு போனார் அப்படின்னு பார்த்தோன்னா பேண்ட்ரக்ஸா அப்படிங்கிற இந்த போயத்தை தான் அவர் ரீசெட் பண்ணார். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். 9th ஸ்டாண்டர்டில் இந்த கொஸ்டின் இருக்குது. இந்த வேர்ல்டு இஸ் ஸ்டேஜுங்கிறது டேரெக்டாக நமக்கு சொன்னனால இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து மெட்டாஃபர் தான் வரும். டேரெக்டாக வந்து ஸ்டேஜோடு இதை கம்பேர் பண்ணி சொன்னனால இதை நம்ம மெட்டாஃபரில் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின், மேட்ச் த காலம். ஏஏ பியோட வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிசிஷியன் அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் ப்ராக்டிஷனராக இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து இதனுடைய ஆப்ஷன் வந்து ஏ வந்து சரியான பதில். நம்ம மெடிக்கல் அந்த இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். நாவல் ஃபார்ம் எதனுடைய எதுனா அலிகாரிக்கல் நாவலா பொலிட்டிக்கல் அல்காரிக்கல் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஆன்சர் தான் இதனுடைய பதில். நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டு எதுன்னு பார்த்தோன்னா அஜெக்டிவ் வரும். அடுத்த கொஸ்டின், ரிவ்யூ ஹெல்ப்ஸ். ஒருத்தவங்க புக்கை படிச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணும்போது அது நமக்கு எந்த மாதிரி உதவும், அதாவது நம்ம படிக்கிறதுக்கு கிராமர் உதவுமா அல்லது எதுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து டிசைட் வெதர் டு ரீட் டு வாட்ச் சம்திங். ஸோ ஆப்ஷன் பி வந்து இது கரெக்டான பதிலாக இருக்கும். இது கோடு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒன்றுக்கும் இப்போ வந்து பெண்ணுக்கு எரேசர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து கோட் லாங்குவேஜில் டஸ்டரோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஆன்சர் வந்து டேபிள் தான் நம்ம சொல்லணும். ஆனால் நிறைய பேர் டஸ்டர் நினைப்பீங்க, டேபிள் தான் இதனுடைய சரியான பதில். பார்த்துக்கோங்க. கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த சென்டென்ஸில் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸ் தான் சரியான பதில். பட் அதில் சிம்பிள்னு இருக்குது, இல்லை இதனுடைய அதில் வந்து காம்பவுண்ட் சென்டென்சஸ். இந்த டைட்டில் ஆஃப் த போயம் சி ஃபீவரில் இந்த போயம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். அந்த போயட் வந்து டீப் விஷ் டு பி அட் சி, இதுதான் அதனுடைய சரியான பதில். பட் சில இதில் வந்து இது கொடுத்துருந்தாங்க, பட் ஆப்ஷன் வந்து நமக்கு பி தான் சரியான பதிலாக இருக்குது. ஸோ வாட் இஸ் அன் அக்ரோனிம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அக்ரோனிம் என்பது அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரோனிம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பட் இந்த ஆப்ஷனும் வந்து கரெக்டு தான். பட் இதுக்கு நம்ம சரியான பதில் வந்து நம்ம கவர்மெண்ட் கீ வந்ததுக்கப்புறம் கரெக்டாக தெரியும். பட் இதுவும் சொல்லலாம், பட் பி ஆப்ஷனும் சொல்கிறாங்க. பட் இது ரெண்டுலேயே நம்ம எதுங்கிறது நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். 73ல் ஃபைனைட் வெர்ப் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனைட் வெர்ப் வந்து ஜெரவுண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஆர் பார்ட்டிசிபேட். ஃபைனைட் வெர்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்டாக இருக்கும், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்டாக வரும். சரியா? ஸோ இதனுடைய ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான பதில். டிபெண்டன்ட் கிளாஸஸோட 3 மெயின் இது என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் இருக்கும். அஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் வரும். இந்த 75th கொஸ்டினில் மேட்ச்சில் பேத்தாலஜிஸ்ட் அப்படிங்கிறது டிசீஸை பற்றி படிக்கிறவங்க தான் இருப்பாங்க. அடுத்தது ஆர்னியாலஜிஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர்டை பற்றி படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. எனக்கு சரியான பதில் வந்து ஆப்ஷன் பி வந்து சரியான பதிலாக இருக்குது. 76 கொஸ்டின், இது ஸ்கூல் புக்கில் ஒரு டேரெக்டான கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது வந்து ஊட்டி வர்சஸ் சம்மர் கேபிட்டலுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வரும். இது 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். இதில் பேரா அந்த லெஃப்ட்டில் வந்து மேங்கோ வந்து ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா லைம் வந்து என்ன டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சோறு தான் இதனுடைய சரியான பதில், புளிப்புத்தன்மையாக இருக்கும். கிட்டன்ஸ் ஃபார் லைக் இஸ் அன் எக்ஸாம்பிள். வெல்வெட் கோட் லைக் வந்தனால சிமிலி வரும். கண்டிப்பாக இங்கே சிமிலி ஆப்ஷனில் இல்லை. சரி, அலிட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் சவுண்ட் ரிப்பீட்டடாக வர்றது. நமக்கு வந்து பர்சானிஃபிகேஷனாக ஹியூமனோட இதை கொடுக்கணும், அது கொடுக்கல. நெக்ஸ்ட் மெட்டாஃபருக்கு பார்த்தீங்கன்னா லைக் வராமல் டைரெக்டாக கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா மெட்டாஃபராக இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாதனால நம்ம ஆன்சர் வந்து இமேஜரி எடுத்துக்கிறோம். இஎம்ஐக்கு வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், ஈஸி மந்த்லி வராது, ஈக்குவேட்டடாக தான் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ரெப்பிட்டேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் கான்சனன்ட் சவுண்ட் இஸ் கால்ட் அஸ், இதுக்கு வந்து அலிட்ரேஷன் என்பது சரியான பதில். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கான்சனன்ட் சவுண்ட்ஸு ஒரே லைனில் வந்துச்சுன்னா அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் த பேட் அப்படின்னு சொல்லும்போது பேடுனா பேடுக்கு வந்து நம்ம எப்படி பாசிட்டிவில் இருக்குது. ஸோ பேடோட கம்பேரிட்டிவ் பார்த்தா ஒர்ஸ் வரும், அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் பார்த்தோன்னா ஒர்ஸ்ட் வரும். ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் ஒர்ஸ் தான்.
இப்போ கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஐஎம்னா அதுக்கு வந்து நம்ம இப்போ கமா போட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ இது ஏன் ஆன்சராக வரலைன்னா இந்த இடத்துல ஏ வராமல் ஆர் வரணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி இதில் ஆப்ஷன்ஸில் ஷார்ட்டாக கொடுத்துருக்குது, இது கொடுத்துருக்கனால இது வந்து இதுதான் ஆன்சர். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக எழுதிட்டாங்க. ஒரு வேர்டு வந்து முழுசாக இல்லாமல் ஷார்ட் அவுட்டில் சொல்கிறதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ இது வந்து அரைவ்டு வந்து இது பாஸ்ட் டென்ஸில் வரனால இதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து ஹேட் பீன் ரைட்டிங் தான் இதனுடைய சரியான பதிலாக இருக்குது. ஸோ கலிவரில் ஃபஸ்ட்டு ஷோரை அடைவார், அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங், அதுக்கப்புறம் அவருக்கு பசியாக இருக்கும், அதுக்கப்புறம் அவருக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க, அதை டெம்பிளில் வச்சுருக்காங்க. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2413 இஸ் சரியான பதில். டாஸ் இஸ் யூஸ்டு டு எம்பசைஸ் அ ஃபீலிங் ஆர் ஐடியோ, இதை கண்டுபிடிக்கிருக்காங்க. அதாவது ஒரு ஐடியாவை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எம்பசிஸ் மீன்ஸ் அதை வந்து குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறது. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அது ரெப்பிட்டேஷனில் தான் வரும். திரும்ப திரும்ப கொண்டனால இது வந்து ரிப்பீட்டேஷன் தான் இதனுடைய சரியான பதில். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ட்ரவர்சியில் இருக்கக்கூடாது. பப்ளிக்கில் வந்து நம்ம கான்ட்ரவர்சியில் எதுவுமே பேசக்கூடாது. ஸோ அதில் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ அதனால் இதுக்கு வந்து இதுதான் சரியான பதில். த்ரோஸ் கட்டிங், ட்ரிப்ஸ் ரெய்னி, ஹைடைட்ஸ் வெஸ்ட், இதை வந்து ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதனுடைய மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஆன்சர் வந்து பர்சனாலிஃபிகேஷன் தான் ஆன்சராக வரும். 89 இது ரெக்கார்டிங் பிரேஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான். ரெண்டுமே வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும். ஓகே, 90ல் வந்து பிடிஎஃப் கேட்டாங்கன்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், பர்சனலாக வராது. இது வந்து சின்னதாக டாக்குமெண்ட்டை நம்ம இது பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ 90க்கு தான் கரெக்டு.